கூகுள் குமுறுதையா, ஏஐ அலறுதையா, உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீச்ச போட்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்டா விதவிதமா வந்து குழப்புதையா. சொல்றவர் யாரு? கமல் கட்சியினுடைய கலகல கவிஞர் சிநேகர். ஏற்கனவே கமல்ஜி பார்லிமெண்ட்ல பேசினதுக்கு தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தனி டிக்ஷனரி போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவருடைய இங்கிலீஷ் ஸ்பீச்சுக்கும் தனியா அவரே டிரான்ஸ்லேஷன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு சிநேகர். கமல் பேசின தமிழ் ஸ்பீச்சையே எழுதி கொடுத்தது சிநேகன் தான் Facebookல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த அளவுக்கு எல்லாம் கன்ஃபியூஷனா எழுதுறதுக்கு கமல்ஜியால மட்டும்தான் முடியும். சிநேகனா நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காரு இன்னொருத்தர். தண்ணி பேச்சுன்றதுக்காக கண்ணு மண்ணு தெரியாம என்ன வேணா பேசலாம்னு நினைச்சார் போல இருக்கு கமல். போற போக்குல யாரோ சொன்னதை நம்பி பெரியார் சொன்ன வார்த்தையெல்லாம் நிர்மலா சீதாராமன் தான் சொன்னாங்கன்னு சொல்லி தப்பா உரையை தயாரிச்சிட்டார். இந்த நேரத்துலதான் சம்மன் இல்லாத ஆஜராகி சபாசு சபாசுன்னு வீடியோ போட்டிருக்காரு சிநேகர். ஒருவேளை அந்த தமிழ் ஸ்பீச் எழுதி கொடுத்தது தான் தான் மத்தவங்க நினைச்சா நினைச்சுக்கிட்டோன்னு வண்டியில வந்து வாண்டடா ஏறாரோ என்னவோ. தமிழ் வேணா உங்களுக்கு பிச்சை போடுன்னு அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து சொன்னதை அவருக்கு எதிராக இப்போ சொல்லிட்டு விட்டு அடிக்கிறாங்க. மொத்த ராஜ்யசபா சீட்டை பிச்சையா டிஎம்கே கிட்ட வாங்கிக்கிட்டு மொத்த கட்சியும் கொண்டு போய் அவங்க கிட்ட அடமான வச்சுக்கிட்டு இப்படி தப்பு தப்பா வந்து பார்லிமெண்ட்ல பேசுறீங்களேன்னு அவரையும் திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. இப்படி புரியாத தமிழை பேசி பிரச்சாரம் பண்ணதுனாலதான் வெறும் கையோட திருப்பி அனுப்பிச்சாங்க கோயம்புத்தூர் ஜனங்க அப்படின்னு வானதி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. தப்பா பேசிட்டா கட் சொல்றதுக்கும் திரும்ப திரும்ப ரீடேக் எடுக்கிறதுக்கும் சரியான வசனத்தை மட்டும் ஸ்கிரீன்ல வச்சுக்கிறதுக்கும் இது ஒண்ணு சினிமா இல்லைங்க. கேரவன்ல உட்காருவோம், கூப்பிட்டா போய் நடிப்போம், ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றதுக்கு அரசியல் ஒண்ணும் அவ்வளவு சுலபம் இல்ல கமல் சார். ஒரு முறைதான் வார்த்தையை வெளியில விட முடியும், அதுவும் யோசிச்சு தான் வெளியில விட முடியும். விட்ட வார்த்தையை திரும்பவும் அள்ள முடியாது, வீட்டுல போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கவும் முடியாது. விஜய் பனையூர் பண்ணையான்னா நீங்க ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். அவரளவுக்கு மோசம் இல்லாம அடிக்கடி கொஞ்சம் வெளியில வர்றவர். ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்கு கத்தோ கொத்துன்னு கத்துறதுக்கு தேர்தல் களத்துக்கு நீங்க வரதானே போறீங்க. போன எலெக்ஷன் அளவுக்கு எல்லாம் இந்த தடவை உங்களுடைய பிரச்சாரம் அவ்வளவு ஈஸியா அமையாது கமல் சார். வேன் டாப்ல நின்றுட்டு வீராவேசமா பேசிட்டு அப்படியே நீங்க திரும்பி போயிட முடியாது கமல் சார். அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில எத்தனையோ விஷயம் பிடிச்சும் பிடிக்காமலும் நடந்திருக்கு. ஆளுங்கட்சி பண்ண நல்லது கெட்டது ஒருபுறம் இருக்க அவங்கள ஆதரிச்சு நீங்க பேசின பேச்செல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. இந்த முறை கேட்கறதுக்கு ஜனங்க கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப நீங்க யார பார்த்து டார்ச் அடிக்கிறீங்கன்னு பாப்போம். கண்குத்தி பாம்பு மாதிரி ஜனங்க வாட்சிங். அதனால நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது பாஸ்.